ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு மரத்தடிலையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பில்டிங்லேயும் ஒவ்வொருத்தவங்க படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நான் அப்போ தான் அனலைஸ் பண்ணேன். ஏதோ நான் எங்கள் ஊர் முட்டத்தூர்லேருந்து படிக்கிறேன், நான் மட்டும் தான் படிக்கிறேன்ற மாதிரி எனக்கு ஒரு மாயை தோற்றம் எனக்கு. எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க, எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. அதுமாரி காலகட்டத்தில் நம்ம கொக்கு மாதிரி நம்ம வாழணுமா, நடந்துக்கணுமா, படிக்கணுமா கோசம் நம்ம மாதிரி நம்ம தயார்படுத்திட்டு அப்போ தான் பறந்து வரப்பில் உட்காருது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னோட நேம் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் முட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான். இப்போ நான் தற்போது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியத்தில் வருவாய்த்துறையில் பணிபுரிந்துறேன். இளநிலை வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மூலிமா 2018 நடந்த குரூப் 4 ஸ்டேட் லெவலில் 6வது ரேங்க் எடுத்திருந்தேன். கம்யூனிட்டி லெவலில் 3rd ரேங்க்கு. அடுத்தவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு உள்வள திறமை இருக்குது. அதிலேருந்து நம்ம அதை கொண்டு அதை மெருகத்தை தான் நம்ம பார்க்கணும் கோசம். நம்ம கம்பேர் பண்ணோன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அதை மைண்டில் முக்கியமாக வைக்க வேண்டியது அது. அடுத்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நெருக்கடியில் தான் நம்ம ஒரு தேடலை நோக்கி போகிறோம். நெருக்கடியில் இப்போ எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் நான் போட்டித் தேர்வு போய் அரசு பணி வாங்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அப்போ எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்பாங்க. தயவுசெய்து புலம்பாதீங்க. உங்கள் சூழலில் இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஒவ்வொரு சூழலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அந்த எப்படி உணர்னா, நான் அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிற அந்த சூழலில் அந்த பட்ட அந்த கஷ்டம் என்னை விட பல வித வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் வந்தவங்கள நான் கண்கூட பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வரும்போது கை குழந்தையோடு வருவாங்க, 10 மாத குழந்தை விட்டுட்டுலாம் வந்திருக்காங்க. இந்த சூழல் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்கும். அவங்களுக்கு என்ன அப்படி அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறி இருக்குன்னா நமக்கு எங்கே போச்சு அப்படின்னு என்னை பற்றி நானே செதுக்கிக்கணும். அந்த தருணத்தில் 10 பேரில் முதல்ல வர்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதேமாதிரி 10 பேரில் கடைசியில் வந்தாலும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு 100 பேரில் ஓடுங்க, இப்போ முதல்ல வாங்க, இப்போ ஓரளவுக்கு அந்த வெற்றியை கொண்டாடுற ஒரு சொல்லிக்கலாம். அதே 100 பேரில் கடைசியில் போய் பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1000 பேர் பாருங்கள், இது கம்பேர் பண்ணி பாருங்களேன். 1000 பேர், 1000 பேர் பாருங்களேன். அப்போ அதனுடைய ஃபஸ்ட்டு தான், கடைசி தான். இருந்தாலும் அதனுடைய தாக்கம் பாருங்கள், பெரியாகும். அப்படி தான் நான் இங்கே இருந்ததுக்கும் நான் அங்கே போய் பார்த்ததுக்கும், இங்கே ஒரு கிணத்து தவளையாக இருந்தேன். நான் அங்கே போய் பார்க்கும்போது எத்தனை பேரில் அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு மரத்தடிலையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பில்டிங்லேயும் ஒவ்வொருத்தவங்க படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நான் அப்போ தான் அனலைஸ் பண்ணேன். ஏதோ நான் எங்கள் ஊர் முட்டத்தூர்லேருந்து படிக்கிறேன், நான் மட்டும் தான் படிக்கிறேன்ற மாதிரி எனக்கு ஒரு மாயை தோற்றம் எனக்குள்ளே. அதெல்லாம் புரிய வச்சது நாங்கள் தான். உங்களோட நான் அடிமட்டம் ஒரு நிகழ்வு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சென்னை கடலூர் நற்றினிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் எக்ஸாம் வைக்கிறாங்க. மேக்ஸு அவுட் ஆஃப் ஒன்லி 3 கொஸ்டின் தான் இந்த ரைட்டு. அதில் ஒரு கொஸ்டின் தெரிஞ்சது, 2 கொஸ்டின் லக்கு. எல்லாருமே எனக்கு பக்கத்தில் இருந்தவர் 0 மார்க்கு, இன்னொருத்தர் 1 மார்க்கு அப்படி எடுத்திருந்தார். அவங்களாம் கூப்பிட்டாங்க, என்ன படிச்சிருக்கேன், நான் BA தமிழ், நான் BA ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிப்பா படிப்பா அப்படின்னு சொல்லி கோச்சர் சொன்னார். என்கிட்ட கேட்டார், என்ன படிச்சிங்க, இன்ஜினியரிங்னார். அப்படியே தூக்கி என் மூஞ்சில் விசிறினார் பேப்பரை. இன்ஜினியரிங் சொன்னோடனே அந்த பேப்பரை தூக்கி விசிட்டு எதுவுமே பேசலை. இல்லை அப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும் இல்லைங்க. நம்ம செதுக்கிக்கணும், நம்ம கற்றுக்கணும். நான் அந்த நிலைமையிலேருந்து திருப்பி நான் அவர்கிட்டே ஃபஸ்ட்டாக வந்தேன். நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் வந்தேன். அதனால் நமக்கு தெரியலன்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அது வாய்ப்பு இல்லை. அந்தந்த தேவைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான், அனுபவம் தான். அதனால் நமக்கு தான் அவங்களுக்கு அதிகமாக தெரியுது, நமக்கு தெரியதில்லை அப்படின்னு இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதனால் மனம் தளரக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி என்னென்னா, வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நாம் தான் சந்திக்க போகிறோம். வெற்றியை பல கொண்டாடுவாங்க,
தோல்வியானா நாம் மட்டும்தான் அதை சந்திக்கணும். நம்ம தோல்வி அடைஞ்சிட்டால் நம்ம என்ன வெற்றி வாய்ப்பு ஏன்னா ஏற்படுத்தி தரோங்களா? வாய்ப்பே கிடையாது. நம்ம வெற்றி வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டுனா நம்ம வந்து அந்த கஷ்டத்தையும் நாம் தான் அனுபவிக்கிறோம். நம்ம வந்து கஷ்டப்படுறதுனால வருத்தப்படுறதுனால அது என்ன மாற்றம் ஏற்பட போதா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் தோல்வி அடைஞ்சிடும் வருத்தப்படாதீங்க. அது உங்களை மென்மேலும் வந்து பலவீனப்படுத்தும் கோசம் உங்களை பலப்படுத்தாது. அதனால் நம்ம என்ன தவறு செய்தோன்றதை அதை வந்து அடுத்தது வாய்ப்புக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அதுதான் வந்து போட்டித் தேர்வுக்கு முக்கியமான ஒரு அடையாளம். அதை நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு முறை நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அதனாலன்றது வந்து நீங்கள் அதிலேருந்து விட்டு விலகக்கூடாது. என்ன தப்பு பண்ணோம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். அதேமாதிரி கான்ஃபிடென்ட் நல்ல குட் அப்ரோச் இருக்குங்க. அவங்க கூட வந்து பழக்கத்தை ஏற்படுத்திங்க. அவங்க இப்போ என்ன நம்ம போட்டியாளர் படிக்கிறாங்கன்னா அவங்க போட்டியாளர் கூட நீங்கள் தான் நட்பு இருக்கணும், அவங்கள பற்றி இருக்கணும். அதை விட்டுட்டு பிறத்துறை சார்ந்தவங்ககிட்ட வேறு எக்ஸ்ட்ரா ஆடி வச்சுருங்க. அவங்ககிட்டலாம் நம்ம வச்சுருந்தா நம்ம வந்து வெற்றி காண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம அதை சார்ந்து இருக்கவங்ககிட்ட நம்ம நட்புறவு வச்சுக்கணும். அதுவும் முக்கியமாக வந்து பாசிட்டிவாக இருக்கவங்ககிட்ட தான் நம்ம வச்சுக்கணும். நெகட்டிவாக இருக்கணும் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. இன்னொன்று பண்ணால் முடியும் அப்படின்ற ஒரு முக்கிய தாரக மந்திரத்தை நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிறேங்களே, ஒரு மேக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு மேக்ஸில் 3 கொஸ்டின் எடுத்தேன். அப்படி இருக்கும்போது என்னால் ஸ்டேட்டில் 6 முடியும்னா என்னோடய முயற்சி தான் காரணம். கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் சீர்த்த இடத்து திருக்குறள் சொல்லுவார். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதுக்கு அப்போ தான் தயார்படுத்திக்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ அதுமாரி கிடையாதுங்க. கொக்கு எப்படி வாய்க்காலில் மீன் வருதான்னு நின்றுக்கிட்டே இருக்கும், வாய்க்கால் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்படி மீன் வருதான்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும், வந்தவொடனே கொத்திடுவோம். அதுமாரி தான் காலகட்டம் தான் இப்போ. எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க, எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. அதுமாரி காலகட்டத்தில் நம்ம வந்து கொக்கு மாதிரி நம்ம வாழணுமா, நடந்துக்கணுமா, படிக்கணுமா கோசம் நம்ம தயார்படுத்திட்டு அப்போ தான் வந்து பறந்து வந்து வரப்பில் உட்காருது இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸாம் எப்போ வரும்னு நம்ம காத்துட்ருக்கணும். அதுமாரி காலகட்டங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம காலம் கனிய வரைக்கும் வந்து நம்ம காத்துட்டு தான் ஆகணும். இங்கே பொறுத்து இருந்து அதுக்கடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும் தான் வெற்றி அடைய முடியும். ஏனோ தானோன்னு வந்து இருந்தாலும் வேலைக்கே ஆகாது.